ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி வெற்றி அடைய வேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்வோம். அதற்கான எல்லா உழைப்பையும் நாம் போடுவோம். ஆனால் சிறிதாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் உடனே நாம் அங்கேயே நின்று விடுகிறோம் அல்லது வேறு ஒரு இலக்கிற்கு தாவி விடுகிறோம். இதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதையை தான் நான் இன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கதை நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்யூ டர்பியினுடைய உறவினர் ஒருவர் தங்கச் சுரங்கத்தை தோண்டுவதற்காக முயற்சி செய்கிறார். தங்கச் சுரங்கத்தை தோண்டி பெரும் செல்வந்தனாக மாற வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் அவர் வெற்றியும் அடைகிறார். அவருக்கு தங்கம் கிடைக்கின்றது. அவர் அந்த தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கம் தோண்ட தோண்ட அவருடைய கடன்கள் தீர்ந்து விடுகின்றன. அவர் மிகவும் பணக்காரராக மாறுகிறார். செல்வம் அவருக்கு குவிகின்றது. சில காலங்கள் அவர் தோண்டுகிறார். அவருக்கு நிறைய செல்வம் கிடைக்கிறது. ஆனால் அதன் பின்பு அங்கு தங்கம் குறைய தொடங்குகிறது. அதனால் அது தோண்டுகிறார் அங்கு தங்கம் கிடைக்கவில்லை. அதற்கு பதில் கல்லும் மண்ணும் மட்டுமே கிடைக்கின்றது. இதனால் அவர் அந்த சுரங்கத்தை கைவிட்டு அங்கிருந்து இயந்திரங்களை ஒரு பழைய பொருட்களை வாங்கும் ஒரு கடைக்காரருக்கு விற்றுவிட்டு அவர் அவருடைய ஊருக்கே சென்று விடுகிறார். ஆனால் அந்த மனிதர் அந்த சுரங்கப்பாதையை மீண்டும் தோண்டலாம் என்று ஒரு இயந்திர பொறியாளரை அழைத்து காண்பிக்கிறார். அவர் இன்னும் சில அடிகள் தோண்டுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இந்த மனிதரும் சரி என்று தோண்டுகிறார். என்ன ஆச்சரியம், அவருக்கு தங்கம் கிடைத்து விட்டது. அதுவும் 3 அடிக்கு கீழே தங்கம் கிடைத்து விட்டது. இந்த கதையைப் போலதான் நம் வாழ்க்கையிலும் நடக்கின்றது. நாமும் ஒரு இலக்கை நோக்கி மிகவும் கடின உழைப்போடு முயற்சி செய்கிறோம். வெற்றி அடைய வேண்டும் என்று விடாமுயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த முயற்சிக்கு இடையில் சிறிதாக ஒரு பின்னடைவு ஏற்பட்ட உடனேயே அங்கேயே நின்று விடுகிறோம் அல்லது வேறு ஒரு இலக்கிற்கு தாவி விடுகிறோம். ஆனால் அந்த தடைக்கல்லுக்கு பின்னால் தான், அந்த பின்னடைவுக்கு பின்னால் தான் நமக்கான வெற்றி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே நம் அங்கேயே தங்கி விடுகிறோம் அல்லது வேறு ஒரு இலக்கிற்கு ஓடி விடுகிறோம். நம் வெற்றியை அடைவதற்கு சின்னதாக ஒரு பின்னடைவு வந்தாலும் அங்கேயே நின்று யோசியுங்கள். யோசித்து நம் வெற்றியை எப்படி அடையலாம் என்று இன்னும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி தான் வெற்றியை அடைவதற்கான திறவுகோல் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். இந்த மனிதர் 3 அடிக்கு பின்னால் தங்கத்தை இழந்தது போல நாமும் நம் வெற்றியை விட்டுவிடக்கூடாது. நம் வெற்றியை நாம் அடைய வேண்டும். நம் முயற்சியை நாம் தொடர்ந்து செய்தால் நமக்கான வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மீண்டும் அற்புதமான ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.